வணக்கம் நண்பர்களே. ஸ்ரேயாஸ் ஐயர் ஒரு வழியா ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் விளையாடிட்டாருங்க ரஞ்சி ட்ராஃபி 2024. இது வேற ஃபைனல் மும்பை வர்சஸ் விதர்பா. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வேற ஒரு ஃபெயிலியர். உடனே எல்லா நியூஸ் சேனலையும் வச்சு செஞ்சுட்டாங்க. ஸ்ரேயாஸ் ஐயர் அவ்வளவுதான், ஆப்பர்ச்சுனிட்டியை வேஸ்ட் பண்ணிட்டார், இனிமேட் இந்தியன் டீம் கூட நுழைய முடியாது, அவ்வளவுதான் தசு புசுன்னாங்க. நான் கொஞ்சம் பொறுமையா இருந்தேன். அதாவது கண்டென்ட் கிடைச்சிருச்சே, நம்ம அடிச்சு விடக்கூடாது. என்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்ல 2 இன்னிங்ஸ் இருக்கும். அந்த செகண்ட் இன்னிங்ஸ் ஐயர் என்ன பண்ண போறாருன்றதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் லைஃப்லேயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு தப்பு பண்ணோம்னா செகண்ட் சான்ஸ் கிடைக்கும். ஸோ டெஸ்ட் மேட்ச்ல இன்னைக்குமே 2 இன்னிங்ஸ், அந்த 2வது இன்னிங்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர் சூப்பரா யூஸ் பண்ணாரு சொல்ல முடியும். 95, 10 பவுண்டரிஸ், 3 சிக்ஸஸ், செஞ்சுரி போட்டு தான் சூப்பரா இருந்திருக்கும். பட் ஒரு கேர்லெஸ்ஸான ஷாட், பேட்டே கைண்டி விழுற மாதிரி அந்த ஷாட் ஆடினாரு, லாங் ஆஃப்ல கேட்ச். பட் நெவர்தலெஸ் அந்த 95 டெஃபினட்டா அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் ஃப்ரேம் மைண்ட்ல கொண்டு போயிருக்கும். அண்ட் ரோஹித் சர்மாவும் பாத்தீங்கன்னா போய் லைவ்ல அந்த மேட்சை போய் பார்த்தாரு. ஸோ ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா பிசிசிஐ வந்து ரெட் பால் கிரிக்கெட்டுக்கு பயங்கர முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அண்ட் டொமஸ்டிக் கிரிக்கெட்டுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கேட்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஹோப்ஃபுல்லி ஸ்ரேயாஸ் ஐயர் அவரோட மொத்த வித்தையும் காமிச்சு கண்டிப்பா இந்தியாவுக்கு ஒரு கம்பேக் கொடுக்கறதுல எந்த தப்பும் கிடையாது. பட் இது ஒரு நல்ல தொடக்கம்.